வந்து டேக்ஸ் வந்து இந்த இயர் வந்து அட்வான்ஸாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஐஎஃப்எல் கொண்டு வராங்க. அது வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. 9/3 சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணேன்னா அந்த புது ரெஜிமெண்ட் சொல்லிட்டு நியூ ரெஜிமெண்ட் சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்திடுவாங்க. சப்மிட் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த மாதிரி ஓல்டு வேணுமா இல்லை புதுசாக வேணுமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு களஞ்சியம் அப்படின்னு அடிச்சோம்னா இந்த மாதிரி வரும். அதில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க. லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஐஎஃப்எஸ்ஆர் ஐடி, யூசர் ஐடி, கீழே வந்து ஃபோன் நம்பர் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்ன வரும், பின்னு வந்து ஜென்ரேட் ஆகும். இங்கே எந்த பின் வேணால் போட்டுக்கலாம். பின் போட்டோன்னே உள்ளே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நியூ ரெஜிமெண்ட் அல்லது ஓல்டு ரெஜிமெண்ட் இருக்கும். பாக்ஸ் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஓல்டு ரெஜிமெண்ட்டே கொடுத்துருக்கேன். அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். யுவர் ஆர்டர் டேக்ஸ் ரெஜிமெண்ட் ஃபார் த ஃபைனான்ஷியல் இயர் 2024-2025 இஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து வந்திருக்கு. உங்களுக்கு புதுசு வேணும்னா நீங்கள் புதுசு சப்மிட் பண்ணிங்கன்னா புதுசுன்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது எல்லோரும் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.